ஹாய் வியூவர்ஸ், இன்னைக்கு கார்த்திகை சொன்னால் அது முருகரோட நாள். முருகரோட அன்னைக்கு கார்த்திகை மாதம் பரணி நட்சத்திரத்து அன்னைக்கு தான் சாயங்காலம் கார்த்திகைக்கு தீபம் ஏற்றுவோம். இன்னைக்கு பரணி நட்சத்திரம், கார்த்திகை மாதம். நம்ம இன்னைக்கு அதுக்கு நம்ம பண்ணுறது நெல் பொரி, அவல் பொரி, அப்பம், அடை. இன்னைக்கு நம்ம இப்போது நெல் பொரி காட்டப்படணும். இது நெல் பொரி. இந்த நெல் பொரி நீங்கள் பார்த்தீங்கன்னா என்கிட்ட கிறிஸ்பாக இருக்குது. சப்போஸ் உங்களுக்கு கிறிஸ்பாக இருக்கலை சொன்னால் வரக்கெல்லாம் கூடாது. இல்பச்சட்டி நல்லா சூடாக்கிட்டு இதை போட்டு ஒரு கிண்டு கிட்டினாலும் இது கிறிஸ்பாக ஆகிடும். இல்பச்சட்டி நல்லா சூடாக்கிட்டுனா அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுமா? அதுக்கப்புறம் நம்ம அணைச்சிடணும். அடுப்பு நல்ல இல்பச்சட்டியை அவைகளோட சூடாக்கிட்டு அடுப்பை அணைச்சிட்டு இந்த பொரியை போட்டு 2 வாட்டி பண்ணலாம். இந்த பொரி கிறிஸ்பாக ஆகிடும். போட்டு வரத்துக்கிறதெல்லாம் செய்யக்கூடாது. இப்போ கிண்ணத்துக்கு 2 கிண்ணம் இதில் பொரி போட்டிருக்கேன். அளவு எப்படி சொன்னால் எந்த கிண்ணம் எடுத்தாலும் அந்த கிண்ணத்துக்கு 1 கிண்ணம், அதாவது இது 2 கிண்ணம், இதுவும் 2 கிண்ணம். 1 கிண்ணத்துக்கு 1 கிண்ணம் வெல்லம். உங்களோட வெல்லத்தை ஸ்வீட் இல்லையானா 1க்கு 2 கிண்ணம் போட்டுக்கலாம். இந்த 2 ஈக்குவல். லெட் மீ ரிப்பீட். நீ என்ன சொல்றேன்னா இது வந்துட்டு இதே கிண்ணத்துக்கு 2 கிண்ணம், இந்த கிண்ணத்துல 2 கிண்ணம் 2 கிண்ணம் வெல்லம். ஓகே, அதாவது 1க்கு 1 அப்படின்னு போட்டிருக்கேன். வெல்லம் சிலப்போ அந்த வெள்ளை கலர் வெள்ளம், இந்த ஸ்வீட் இருக்காது, கொஞ்சம் சால்ட் கண்டெல்லாம் இருக்குன்னு சொன்னால் நீங்கள் வெள்ளத்தை அதிகரிக்கலாம். என்னுடைய இந்த வெல்லம் வந்து நல்ல பாகு வெல்லம், ரொம்ப ஸ்வீட்டாக இருக்கும். அதனால இந்த கிண்ணம் ஒரு கிண்ணம் 250 கிராம்ஸ் இருக்காதா? இருக்கலாம். பட் அது ஆக்சுவலி அந்த அளவை விடவும் பெட்டர். 1க்கு 1. எந்த கிண்ணம் எடுத்தாலும் 1 கிண்ணம் பொரிக்கி 1 கிண்ணம் வெல்லம். உங்களுக்கு வெல்லம் ஸ்வீட்டாக இல்லையானா 1.5 கிண்ணம் நீங்கள் போட்டுக்கலாம். இப்போ நம்ம இந்த வெல்லத்தை பாத்திரத்தை போட்டு இதை நம்ம கரைச்சி வடிகட்டணும். இது இப்போ அடுத்தது என்னன்னா நெல் பொரி நான் எடுத்துருக்கிறதே 1 கிண்ணம். ஓகே, இந்த 1 கிண்ணத்துக்கு அதே சேம் 1 கிண்ணம் வெல்லம் எடுக்கிறேன். ஸோ நீ வந்துட்டு நெல் பொரிக்கும் அவல் பொரிக்கும் சேர்த்து வெல்லத்தை கரைச்சி வச்சுக்கிறேன். ஓகே, நான் சாதாரண என்ன பண்ணுவேன்னு சொன்னால் எந்த விசேஷம் வந்தாலும் 2-3 ஸ்வீட் பண்ணணுமானால் நான் சேர்த்து அதை கரைச்சி வச்சுருக்கேன். ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்ரார்த்தம் வருது, திவசம் வருது. திவசத்துக்கு நம்ம என்ன பண்ணுவோம் சொன்னால் ஒரு 3-4 ஸ்வீட் இருக்கும். அப்பம், எள்ளு உருண்டை, சூயன், பாயாசம், இப்படி 4 வெள்ளை ஐட்டம் இருந்ததுன்னா 4 வெள்ளத்துக்கும் சேர்த்து வச்சு எடுத்து கரைச்சி வடிகட்டி பார்த்து வச்சிடலாம். கடகெல்லாம் எல்லாம் ஈஸியாக செய்ய முடியும். உங்களுக்கு எக்ஸ்ட்ரா வெல்லம் வந்துன்னு சொன்னால் மாம்பழ பச்சடியோ மாதிரி பச்சடி வைக்கிறலே அந்த பச்சடிக்கு நீங்கள் விட்டுக்கலாம். உங்களுக்கு அப்போ எக்ஸஸ் வெல்லம் வந்தது தான். இப்போ நான் இது 1க்கு 1. இது வந்து நெல் பொரி. நெல் பொரியில் மெயின் இம்பார்ட்டன்ட் நெல்லை எடுக்கணும். இது வந்து நெல் பொரி. முதல்ல முட்டை பொரியை மாற்றி எடுத்துட்டேன். இது நெல் பொரி. இந்த நெல் பொரியில் மெயினாக நிறைய நெல் இருக்கும். உட்காந்து எல்லா நெல்லையும் ஒரு நெல் விடாமல் பறக்குங்க. நெல் எந்த விதத்தையும் நல்லது கிடையாது. அதுவும் குழந்தைகளுக்கு குழந்தைங்க நெல் ரொம்ப கெட்டுதல். அதனால இந்த நெல் இதுவும் இதே மாதிரி தான் 1:1. இப்போ 2 பொரியும் சேர்த்தாக்க வெல்லம் போட்டிருக்கேன். இதை நம்ம தண்ணி விட்டு ரொம்ப விளவ வேண்டாம். ஏன்னா பாகு காய்ச்சா இன்னும் தண்ணி ஆகிடும். ஒரு முங்கன்னு கூட இல்லை. இதை அடுப்பில் பற்ற வச்சு ஹையில் கிட்ட அந்த ஹையில் போடுங்க, இல்லைன்னா சிம்மில் போடுங்க. இது நல்லா கரைஞ்சி வரும். இப்போ வெல்லம் கரைஞ்சாச்சு. இதை நம்ம வடிகட்டுறோம். எந்த வெல்லத்துலேயும் துரும்போ குப்பையோ மணலோ இல்லாமல் இருக்காது. இப்போ நம்ம இதை நல்லா வடிகட்டியாச்சு. இது 2 பொரிக்குள்ள வெல்லமாக்கும். இதில் தெரியறது அவங்களுக்கு ஒரு துரும்பு, கொஞ்சம் மணல், அது மாதிரி எதுவும் இருக்கும். இப்போ வெல்லம் நம்ம கரைய வைக்கிற டைமில் நான் தேங்காயை கீட்டி வச்சுருக்கேன். பொடியாக கீறி வச்சுக்குவோம். துவைக்கிறது கஷ்டமாக இருந்த வயசான ஆட்கள் இருந்தால் நீங்கள் துருவியும் போடலாம். இப்போ நம்ம இந்த பொரிக்கு வெல்லம் எடுத்தோமே, இதுக்கு 1:1, இதுவும் 1:1 சொன்னோம். இந்த 1க்கு இந்த வெல்லம், இந்த நெல் பொரி, இது அவல் பொரி. இதுக்கு 2 கிண்ணம் எடுத்திருக்கேன், 2 கிண்ணம் வெல்லம்.
உங்களை முதல்ல நான் காணிச்சாலும் கரைச்சதுக்கப்புறம் அதே அளவு தான் வரும்னு காட்டுறேன். இப்போ நம்ம இந்த அவல் பொரியை பண்ண போகிறோம். அவல் பொரிக்கு வடிகட்டி எடுத்து வச்சிருக்கோம், ஆல்ரெடி காமிச்சாச்சு. நம்ம வடிகட்டி எடுத்து வச்சிருக்கோம். இப்போ இந்த அவல் பொரி இது வந்து நல்ல பாகு, கல்லு பாகு, அதனால ரொம்ப தண்ணியாக கரைக்காமல் இருக்கணும். தண்ணியாக கரைச்சா உங்களுக்கு பாகு நேரமாகும். கொஞ்சம் கட்டியாகவே பாருங்க, கட்டியாகவே கரைச்சி வச்சிருக்கேன். ஸோ அதோட 2 கிண்ணத்தை விட்டாச்சு. இது நல்ல கல்லு பாகு, அதாவது பாகு ஆனோடனே இந்த தேங்காயை போடலாம், நல்ல பாகான பொரியை போடலாம். இப்போ அதே மாதிரி இன்னொரு இனிப்பு சட்டியில் நான் உங்களுக்கு நெல் பொரிக்கு விடுறேன். இதுவும் சைமல்டேனியஸாக பாகாயிடும். ஸோ இந்த மெயின் கான்செப்ட் ஆஃப் திஸ் வீடியோவே சைமல்டேனியஸாக பண்ணுறதுக்கு நாங்கள் சொல்லிக் கொடுக்குறோம். நாங்கள் ஆல்ரெடி பொரியெல்லாம் அப்லோட் பண்ணியிருந்தா கூட சைமல்டேனியஸாக எல்லாத்தையும் சேர்த்து எப்படி பண்ணுறதுங்கிறத காமிக்கிறதுக்கு வேண்டிய. ரைட், ரொம்ப கரெக்ட். இப்போ இது வந்து தக்காளி பதத்துக்கு ஆயிருக்கு. இந்த தக்காளி பதத்துக்கு ஆன உடனே இது கொஞ்சம் சேர்ந்து வந்திருக்கா, தெரியுதா? பறந்து இருக்கும்ல, அது மாதிரி சேர்ந்துருக்கணும். இருந்த உடனே நம்மளுக்கு தேங்காயை அதில் போட்டுடலாம். தக்காளி பதத்தில் தேங்காய், கல் பதத்தில் தான் பொரி. இப்போ இதை நல்லா கிண்டி வச்சுக்கோம். அடுப்பை வேணா சிம்மரை போட்டு. இது வந்துட்டு ஒரே ஒரு கிண்ணத்தோட நெல் பொரி விட்டது, அதனால டக்குன்னு காஞ்சது. இப்போ இது அடுத்தது அவல் பொரிக்கு. அவல் பொரிக்கு இதே மாதிரி தக்காளி பதம் வந்துதான்னு பார்க்கணும். தக்காளி பதம் வந்துதானே தான் தேங்காய் போடலாம். கல் பதம் வந்தால் தான் அதான் பொரி அரிசியும் ஊறி ஊறி நாற்று போயிடுதா. இந்த இதை சேரணும், இப்படி சேரணும். சேரலையால போடக்கூடாது, கரையக்கூடாது. அப்போ காகலை பார்த்தலா, இப்போ போடக்கூடாது, இதை சேர்ந்து வரணும். அந்த அடுப்பை நான் சிம்மில் போட்டிருக்கேன். என்ன இருந்தாலும் 2 அடுப்பு சேர்ந்து வேலை செய்யும்போது 2 ஹையில் போட்டு செய்யறது கஷ்டமாக தான், ஒரு 2 சிம்மில் போட்டு செய்யும். இப்போ இது தெரியாதா, சேர்ந்துருக்கும், கரையாது. ஸோ இது அவல் பொரியோடது. ஆமாம், பட் பதம் தக்காளி பதம் இதை விட்டு கரைஞ்சி போச்சுன்னா நம்ம வெல்லம் தண்ணி இது போடக்கூடாது. தெரியாதா உனக்கு? தெரியறதுமா? இது அவளுக்கு தெரியணுமே. இப்போ நம்ம இதில் தேங்காயை போடுறோம். இது எப்போ கல்லு, இப்போ இந்த பாகு கல்லு பதத்துக்கு வந்தாச்சு. இந்த பாருங்க, இப்போ நம்ம இதை சேர்த்தோம்னா ஒட்டின்னு இருக்கு, அந்த அளவுக்கு கல்லு மாதிரி இருக்கணும். அது போட்டால் சவுண்டு வரும், அந்த அளவுக்கு தெரியாதா? இந்த மாதிரி இருக்கும். இந்த இடத்துல நம்ம இந்த நெல் பொரியை போடுறோம். இந்த இல்ப சட்டியில் அடுப்பை நான் அணைச்சிக்கிறேன், கொதிச்சுட்டே இருக்கும். இந்த மெயினா இந்த வெள்ளத்துல கலர் தான் இது மேட்டரே. இது வந்துட்டு நம்ம ஒயிட் கலர், அடுப்பை சிம்மில் போட்டுக்கிறேன். ஒயிட் கலரோட வெள்ளத்தை வாங்கி பண்ணோம்னா கலர் வந்துட்டு பொரிய கலரையும் அந்த ஒயிட் அண்ட் லைட் எல்லோவா தான் இருக்கும். இது நாங்க வந்துட்டு பாகு வெல்லம் வாங்குறதுனால எங்களுக்கு இந்த கலர் கிடைக்குது. நம்ம எப்பவுமே என்ன பண்றோம், அரவணை நெய்வேத்தியம் சொன்னா தொட்டு நெய் வரணும். நம்மளுக்கு வந்துட்டு அரவணை பிடிச்சிருக்கு, அந்த ஐயப்பன் சாமி பிரசாதம் பிடிச்சிருக்குன்னா அது கலர், மெயின் மேட்டரே கலர். நான் இதை அணைச்சிட்டேன், இது எரியடும். ஓகே, இப்போ இந்த பாகு இது வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம், நெல் பொரி போட போகிறோம். ஸோ இந்த பாகும் ஆயாச்சு, இல்லைதா? நல்ல உருட்டி பாரு, கல் மாதிரி உருண்டுருக்கும். இப்போ இதில் இந்த நெல் பொரியை போடணும். நல்ல கை விடாம கிண்டிக்கும். இல்லைன்னா சில பொரி வெள்ளையா இருக்கும், சில பொரி வெள்ளம் இருக்கும். கொஞ்சம் கையை ஃபாஸ்ட் ஆக்கிட்டு கிண்டிக்கும். மெயினாக அந்த வெள்ளத்தோட கன்சிஸ்டன்சி ஒழுங்கா இருந்தாதான் அது கொஞ்சம் பொரி வந்து கிறிஸ்பா இருக்கும். இல்லை, இந்த ஆட்டில் வந்து பொரி கொஞ்சம் நிறைய வெள்ளம் வேணும். ஞாபகம் வச்சுக்கோ, நல்ல வெள்ளமாக இருந்தால் 1:1 தான். யாராவது 1:2 போடுங்கோ, 1:3 போடுங்கோ அப்படின்னு சொன்னால் போட வேண்டாம். இதை கிண்டியாச்சு. இந்த அடி இருக்க வெள்ளம் வந்து எல்லாத்தையும் உறிஞ்சி எடுத்துக்கும். ரொம்ப
கலர்ஃபுல்லாகவும் கிறிஸ்பாகவும் டேஸ்டாகவும் இருக்கும் பொரி. இதில் வெள்ளை தண்ணி கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்குது. ஸோ நான் நெல் பொரி இதில் ஒரு 1/4 ஓட்டா போட்டுருக்கேன். ஸோ இது அப்புறம் கூட இந்த மாதிரி ஆட் பண்ணிக்கலாமா? அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அவங்க வெள்ளை தண்ணி திரும்பி சேர்ந்துட்டு பாரு. ஓகே. சில டைமில் அந்த வெள்ளை பாக அந்த மாதிரி ஆகிடும். அதனால் என்றைக்குமே நான் ஃபுல் பொரியும் போட மாட்டேன். கொஞ்சம் பொரி வச்சுப்பேன். தேவைப்பட்டுன்னா ஒரு கொஞ்சம் பொரி போட்டுக்கலாம்னு சொல்லிட்டு. பட் அவல் பொரிக்கு அந்த இது கரெக்டாக இருக்குது. கரெக்டாக இருக்குது. இது கொஞ்சம் எப்பவுமே நெல் பொரி கொஞ்சம் வெள்ளம் கம்மியாக இருக்கும். இந்த பொரி அளவுக்கு ஏற்காது. ஸோ நீங்களும் எக்ஸ்ட்ரா பொரி கையில் வச்சுக்கோங்க. வெள்ளம் ஜாஸ்தியாக எடுத்து தோணிடுச்சுன்னா கையோட அந்த சூட்லேயே பொரியை கொஞ்சம் கூட போட்டு நம்ம கிண்டிக்கலாம். நான் அந்த 1/2 கிலோ பொரியையும் போட்டுட்டேன். உங்களுக்கு கை சூடாக தான் ஸ்பூன் வச்சுக்கோ. நல்லா கிண்டணும். ஒரு பொரி கூட போயிட்டா இருக்கக்கூடாது. அவ்வளோதான் கிளாஸ். இப்போ 2 பொரியும் ரெடி ஆயாச்சு. 2 அடுப்பையும் அடிச்சுடலாம். 2 பொரியும் ரெடி ஆயாச்சு. இதுவும் அப்படிதான். நல்லா வெள்ளம் கலந்துருக்கு இல்லையா? இப்போ இதை உருட்டி வச்சுருக்கோம். உருட்டி வைக்க என்ன செய்யணும்னா கையில் நெய் தடவிட்டு நல்லா ட்ரிங்கிங் வாட்டரை விட்டு வச்சுக்கணும். இப்போ திரும்ப இதை இவ்வளோதான் ஊற்ற முடியும். சூடாக கொஞ்சம் ஆறணும். நல்லா உருட்டி வரும். சூடா நீ ஒரு கைப்பிடியா எடுத்து போட்டிருக்க. இனிமேல உருட்ட போறேன். ஆமா. கையும் ஈரமா இருந்தா அதுக்கு மேல நெய்யை தடவிக்கணுமா? முதல்ல நெய் தரணும். ஓகே. நெய் தடவிட்டால இந்த தண்ணிக்குள்ள ட்ரிங்கிங் வாட்டர் கூட முக்கியம். அப்போ இது நாத்து போகாதா? நாத்து போகாது. சூடு தாங்க. லட்டுவே இப்படிதான் பிடிக்க முடியும். இப்போ இது வந்து தெரியாத பொங்கலே தெரியும். வந்து அவல் பொரியா இல்ல நெல் பொரியா? அவல் பொரி. ஆமா. பிடிச்சிட்டு இருக்காது. இப்ப அவல் பொரி. இந்த மாதிரி எடுத்து வச்சுட்டா உங்களுக்கு பிடிக்க ஈஸியா இருக்கும். அங்க இரு இந்த வளர்த்து சுட சுட சட்டி வந்துட்டு இதாயிடும். சூடுல வெள்ளம் பயங்கர சூடு. வெள்ளை பாகு பிடிக்கும். இந்த மாதிரி சுமாரா பிடிச்சு வச்சுட்டோம்னா அதுக்கு அப்புறமா இதை ஈஸியா பிடிக்க முடியும். சொன்னனே நெய் தடவிக்கணும். தொட்டு தண்ணியை தொட்டு வச்சுக்கணும். தண்ணியை போய் கையில் விட்டுக்க கூடாது. தண்ணியை ஒரு கிண்ணத்தை விட்டு ட்ரிங்கிங் வாட்டர் விட்டு வச்சு. நம்ம ஆத்துல பொதுவே உருட்டுற வழக்கம் கிடையாது. பட் உருட்டுற வழக்கங்கள் உள்ள ஊர்கள் இருக்கு. அதனால எல்லாரும் நம்ம வீடியோ பார்க்கறதுனால, எல்லா ஸ்டேட்காரரும் பார்க்கறதுனால நம்மளும் இதை உருட்டி வைக்கிறோம். இப்போ ஈஸியாக ஊட்ட முடியும். ஏன்னா ஆறியாச்சு. முதல்ல ஊட்ட இப்படிதான் வைக்க முடியும். எடுத்து அப்புறமா எடுக்க முடியாது. மெயினா என்னன்னா அது இல்பச்சட்டில ஒட்டின்றோம். அப்புறமா நம்மளால எடுக்க முடியாது. சூடாக்கி தான் இழக்க முடியும். அப்போ பொரியெல்லாம் உடைய தொடங்கிடும். ஆமா. இப்போ நம்ம இதை அழகா ஊட்டி வர்றது பத்தியா? இந்த மாதிரி எடுத்து வச்சுன்னு ஒரு நாள் வரும். எடுத்து வச்சுக்கும் போதும் கையில நெய்யும் தொட்டு தண்ணியை கொறி விட்டுறக்கூடாது. ஜஸ்ட் தோணும். இப்படி நெய்யை தொட்டுண்டு இப்படி ஒரு விரல் தண்ணியை தொட்டுட்டு தான் இதை ஊட்டுறான். மெயினா இது கடவுளுக்கு இன்னைக்கு கார்த்திகைக்கு நைவேத்தியம். எக்காரத்தை கொண்டு நம்ம டேஸ்ட் பண்ணிடக்கூடாது இல்லையா? நம்ம தொட்டுக்க கூடாது. 2 நாள் மேலே கொஞ்சம் கிண்டி சாப்பிட்டுட்டு அது அடுத்த நாளைக்கு கார்த்திகை பொரிக்கின்றோம். ஆமா. எந்தையுமே வெள்ளை தண்ணியவோ பொரியவோ எதையுமே தேங்காய் தண்ணி தேங்காய் தண்ணியை குடிக்க கூடாது. தேங்காயை உடைச்சிட்டு கீத்துறோமே அந்த தேங்காய் தண்ணியை கூட நம்ம குடிக்க கூடாது. நம்பிக்காக நெய்வேத்தியம். இப்போ பிள்ளையாச்சு எந்த நெய்வேத்தியம் தேங்காய் தண்ணி கொட்டுவோமே. பிள்ளையார் சதுக்கு தேங்காய் உடைக்கிறோம். எல்லாரும் தேங்காய் தண்ணி கொட்டும். இப்போ இப்போ அடுத்தது செய்ய வேண்டியது அவல் பொரி. இதே மாதிரி எடுத்து வச்சுட்டேன். நீங்களும் இந்த கார்த்திகைக்கு இதெல்லாம் பண்ணுங்க. இன்னும் பாக்கி இருக்கிறது அடக்கி நினச்சிருக்கேன். அதுக்கப்புறம் அப்பம் பண்ண போகிறோம். இந்த இது எவ்வளோ முடிஞ்சதுன்னா வேலை முடிஞ்சது. ஸோ இது வீடியோ எடுக்கிறதுனால இந்த டைமிங்ஸ் வந்து லாங்காக தெரியுதே தவிர இது நீங்க பார்த்துட்டு நீங்க பண்ணும்போது உங்களுக்கு குயிக்கா சைமல்டேனியஸா நீங்க இதை பண்ணிடுவீங்க. நான் சாதாரணமா அப்பத்துக்கும் சேர்த்து தான் வெள்ளம் உடைச்சி பண்ணுவேன். பட் உங்களுக்கு அது புரியணுமே அங்கத்துக்காக வேண்டி அது அப்பத்தை இப்போ நான் தனியாக பண்ண போகிறேன். இப்போ நம்ம பொரியை இல்பச்சட்டிலேருந்து ஒட்டாமல் எடுத்துட்டோம். அவல் பொரி எடுத்துட்டோம். நெல் பொரியும் எடுத்துட்டோம். இப்போ எல்லாருமே கஷ்டப்படுறது. இது யாரும் கஷ்ட மாட்டோம். இந்த கரண்டியில் இருக்கிறத எப்படி எடுக்கிறதுங்கிற கேள்வி பல குழந்தைகளுக்கு வரும். இதுக்கு நான் ஒரு டிப்ஸ் தரேன். ஒரு கத்தி அடுப்பு ஆன் பண்ணி இந்த கத்தியை நல்லா சூடாக்கணும்.
பொரியோட கரண்டி சூடாக்கக்கூடாது, பொரி எரிஞ்சிடும். இந்த கத்தியை நல்லா சூடாக்கிட்டேன்னா இந்த கத்தியால் இதை தேய்ச்சா போயிடும். எந்த காரணத்துக்கு கூட இந்த கரண்டியை சூடாக்கக்கூடாது. சரிங்களா? இப்படித்தான் இந்த கரண்டியில் இருக்க பொரியை நம்ம எடுக்கணும். இப்போ அதுக்கு தெரியாது. நிறைய பேர் கரண்டியை சூடாக்குறா கூட இருக்கா, இல்லடா போடு அப்படின்னு தேய்க்க போடுறவாளும் இருக்கா. பட் ரொம்ப ஈஸியான ஒரு விஷயம் இது. உங்களுக்கு இன்னைக்கு ஒரு டிப்ஸ் வந்துருக்கா எல்லாம். இந்த டிப்ஸ் உங்களுக்கு தரமாக இருந்தது. சரி, நம்ம அடுத்தது நேரம் அப்பத்துக்கு போகிறோம். நம்ம இப்போ கார்த்திகைக்கு அப்பம் பண்ண போகிறோம். ஆல்ரெடி நெல் பொரியும் அவல் பொரியும் பண்ணியாச்சு, அடக்கி ஊற வச்சிருக்கோம். இது அப்பத்துக்கு அளவு என்னது இது 1 கிண்ணம். அதே கிண்ணத்துக்கு 1.5 கிண்ணம் மைதா. நீங்கள் கூட 2 கிலோ மைதா வச்சுக்கோ, தேவைப்பட்டால் போட்டுக்கலாம். நான் 1.5 கிண்ணம் எடுத்திருக்கேன். ஆஸ் யூஷுவல் வெள்ளத்தை கரைச்சி வடிகட்டிக்கலாம். இதுக்கு அந்த அளவு கட்டியாக இருக்கணும் அவசியம் இல்லை. அப்பங்கிறது பூசாக இருக்கணும். அதனால உங்களுக்கு கொஞ்சம் கூட தண்ணி வேணால் விட்டுக்கலாம். இதை இப்போ நான் அடுப்பை பற்ற வைக்கிறேன். வெள்ளம் கரைஞ்சி வடிகட்டினதுக்கு அப்புறம் செய்யலாம். இப்போ 1 கிண்ணத்துக்கு 1.5 கிண்ணமாக்கம் மைதா. 1 கிண்ணத்தை வெள்ளத்தை நான் கரைக்க போட்டாச்சு. இப்போ 1.5 கிண்ணம் இதை 1 கிண்ணம். இதில் இன்னும் ஒரு 1/2 கிண்ணம் மைதா என்கிட்ட இருக்கு. 1.5 கிண்ணம். எப்பவுமே 2 கிண்ணம் வேணால் வச்சுக்கோ. எனக்கு 1.5 கிண்ணம் போடுறதுக்கான எங்கள் அத்தை வெள்ளம் அப்பம் ரொம்ப ஸ்வீட்டாக இருக்கணும். இது 1/2 கிண்ணம். 1.5 கிண்ணம் மைதா எடுத்திருக்கேன். கரைக்கும் போது நீங்கள் பார்த்து கரைச்சிக்கலாம் உங்களுக்கு வேணுங்கிறது. இப்போ நான் அடுப்பத்தை வச்சு அடுப்பில் எண்ணெயை விடுறேன். ஏன்னா எண்ணெய் சூடாகிறதுக்குள்ள அப்பத்துக்கு மாவு பிசைச்சிடலாம். நம்ம ஏற்கனவே வெள்ளத்தை கரைச்சி வச்சுருக்கோம். எல்லா கோயிலையும் விட்டால் மட்டும் போகிறோம், எல்லாம் நிமிந்துடும். நமக்கு இந்த ரைட் ஹேண்ட் பெரிய பிரச்சனை. உங்களெல்லாம் தெரியும், நம்ம லெஃப்ட் ஹேண்டர். வெள்ளை கோயிலே விட்டாச்சு. எண்ணெய் காயணும். நம்ம எண்ணெய் காயறதுக்குள்ள இந்த அப்பத்துக்கு மாவை பிசைவோம். இப்போ வெள்ளத்தை தண்ணீரை போட்டிருந்தேன் வெந்நீரில், அது கரைஞ்சி அடுத்ததை நான் வடிகட்டி வச்சாச்சு. இதுக்கு ஆறாட்டம் இதில் லம்ஸ் வந்துடும். லம்ஸ் வராது பிசைச்சிடும். இது 1க்கு 1.25 மைதா சொன்னேன். 1.5 மைதா. நானும் கிட்டக்க ஒரு 1/2 மைதா வச்சுன்னு இருக்கேன். தேவைப்படாது, எப்போவே கொஞ்சம் கிட்ட வச்சுக்கணும் எது தேவைப்படுமோ அப்படின்னு சொல்லிட்டு. கொஞ்சம் கட்டியாக வச்சுனாலும் தண்ணி விடும்போது நம்ம கரைப்பா இதை ஃபுல்லாக கரைச்சிக்கணும். மெயினாக வெள்ளை தண்ணியோட சூடு ஆறணும். அதோட கட்டியாயிடும் மைதா போட்டு. கார்த்திகை அன்னைக்கு எங்களை மாதிரி டக்குன்னு அன்னைக்கே பண்ணும்போது இது ஃபேனுக்கு அடியில் வச்சு நீங்கள் ஆற வச்சுக்கலாம் உங்களுக்கு ஒரு டைம் பொறுத்து. ஆமாம், நீங்கள் ஒன்றுன்னா செய்யும்போது உங்களுக்கு நிறைய டைம் கிடைக்கும். இல்லை ரொம்ப நேரம் அந்த மாதிரி டைமே ஆகாது. பொரிக்கலாம் ரொம்ப குறைவு டைம். சிலதெல்லாம் நிறைய வேலை இருக்கும். அந்த மாதிரி பொரிக்கு வேலை கிடையாது. நம்ம நினச்சிருவோம் கார்த்திகை வருது இவ்வளோ ஐட்டம் செய்யவே தோணும். இப்போ எப்படி இதை கரைச்சிருக்கேன்னு பார்க்க எவ்வளோ கல்லாக இருக்கும். இதில் நம்ம தண்ணி வேணும். நான் எல்லாத்தோட வெள்ளை தண்ணியும் வச்சுருக்கேன். பட் நீங்கள் சாதா தண்ணியும் விடலாம். வெள்ளை தண்ணிலாம் வேணுங்கிற அவசியம் இல்லை. சாதா தண்ணி விடலாம். ஒரு 1/2 கிளாஸ் தண்ணி ஏற்குவது கட்டியாக இருந்தா. கட்டியா இல்லாட்டி நீங்க தண்ணியோட வீடியோ போட்டோம். அதே மாதிரி இதுலயும் சொல்றோம், நாங்க ஃபர்ஸ்ட் கட்டியா கரைச்சிட்டு அப்புறம்தான் தண்ணிய மேலால விடலாம். ஃபர்ஸ்டே லூஸா கரைச்சி வச்சுட்டு கட்டியா கரைச்சிட்டு தண்ணி விட்டா மட்டும்தான். அப்ப இல்லாட்டி கட்டியா வார்த்தையெல்லாம் தண்ணி விடாம கரைச்சோன்னா அப்போ கல்லுகள்லாம் வரும், திரும்ப உள்ள வேகாது. இதுதான் இதனோட பதம். அவ்வளோ. இப்போ நம்ம அப்பக்கார எண்ணெய் காய்ச்சறதை பார்த்துட்டு அப்பத்தை போட்டு எடுப்போம். இதில் ஒரு 20 அப்பம் வரத்துக்குள்ள வாய்ப்புகள் ஜாஸ்தி. இப்போ எண்ணெய் காய்ச்சாச்சு. இதில் அப்பம் போட போகிறேன். உங்களுக்கு எண்ணெய் ரொம்ப காய்ஞ்சதா சிம்மில், எப்பவுமே சிம்மில் போட்டு செய்யுங்க. ஏன் தெரியுமா, உங்களுக்கு சிம்மில் போட்டு செஞ்சால் கை கூடாது.
முதல்ல எந்த அப்பத்தை போடுறோ அந்த அப்பக்குள்ளே தான் முதல்ல திருப்பணும். இப்போ இதாச்சா, இப்போ நம்ம இதில் வந்து தான் முதல்ல திருப்போம். இதுதான் முதல்ல போட்ட அப்பம். அடுத்தது எங்கேருந்து போட்டோன்னு கொஞ்சம் நின்று வச்சுட்டு அப்பக்கவுடைய மறைச்சி வச்சுட்ருக்கேன். ஏன்னாடா நான் குத்த மாட்டேங்கிறதேன்னு பார்த்தேன். என்னடா அவசரம் கேட்காதீங்கோ, சாப்பிட்றதுக்கு டைம் ஆயாச்சு எல்லாருக்கும். அதனால கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக பண்ணிவிட்டு, நான் சாதாரணமாக எப்போவுமே சாப்பிட்டு தான் ஸ்டார்ட் பண்ணுவேன். இன்றைக்கி எல்லாருக்கும் அப்லோடு சேர்த்து பண்ணணும்னு ஒரு ஆசை. நிறைய பேர் அப்படியே சேர்த்து எல்லாம் பண்ணுறேன். நான் எல்லாமே தனித்தனியாக தான் பண்ணியிருக்கேன். ஒரு நாளைக்கு அந்த அப்பம் இல்லையா, ஆமாம், ஒரு நாளைக்கு இந்த போய் அப்படின்னு போட்டிருக்கேன். அதனால் இந்த வாட்டி எனக்கு எல்லாமே தனியாக போடணும்னு ஒரு ஆசை. இப்போ ஒன்றுன்னா நான் எடுக்க போகிறேன். இதே மாதிரி தான் முதல்ல போட்டதை முதல்ல எடுக்க. இது வந்து ஐக்கியா கூடை. இது நல்ல வடிகட்டும். இந்த ஐக்கியா வடிகட்டி இருக்கு இல்லையா, அது ரொம்ப நல்ல வடிகட்டும். சாஃப்டான அப்பம் ரெடி. இதெல்லாம் இன்னைக்கு பிரிச்சு எல்லாம் காட்ட முடியாது, பிச்சு காட்ட முடியாது. பிகாஸ் ஆஃப் கார்த்திகை நேவேத்தியத்துக்கு, முருகருக்கு நேவேத்தியத்துக்கு உள்ள அப்பம். நெக்ஸ்ட் நம்ம எங்க போறோம்? அடக்கி அரைக்க போறோம். நேவேத்தியத்துக்கு அப்பம் ரெடி. இப்போ கார்த்திகைக்கு நான் அடக்கி நினைக்க போறேன். இந்த ஆழாக்கோ லோட்டோவோ டம்ளரோ எதில் நீங்கள் எடுக்கிறோளோ அதுக்கு 2 கிளாஸ். ரொம்ப அடை பிடிக்காதவா இந்த 2 ஒன்றாக்கிக்கலாம். எல்லாமே 2 கிளாஸ் அரிசி. 2 கிளாஸ் அரிசிக்கு அடுத்தது போட வேண்டியது தொலி கொடுத்த பருப்பு போடுறேன். நான் வந்து வெள்ளை கொடுத்த பருப்பு போடுறது இல்லை. பிகாஸ் கலர் எங்களுக்கு வேணும். 2வது கருத்ததோட தொலி ரொம்ப நல்லது. தொலியை கூட வேஸ்ட் பண்ணாமல் உள்ளே வச்சு அரைக்கலாம். இந்த 3/4 கிளாஸ் போட்டிருக்கேன். அடுத்தது போட வேண்டியது கடலைப்பருப்பு. கடலைப்பருப்புக்கு 1/4 கிளாஸும் துவரம் பருப்பு 1/4 கிளாஸ். துவரப்பு அதுவும் சேர்ந்து ஃபுல் ஆஃப் ப்ரோட்டீன் சொல்லு. ஆமாம், ஃபுல் ஆஃப் ப்ரோட்டீன். ரொம்ப நல்ல விஷயம் அடைகிறது. சிலவாளுக்கு நைட்டில் சாப்பிட்றது கஷ்டமாக இருந்தால் டே டைம் மார்னிங் சாப்பிட்டுக்கலாம். நைட்டில் சாப்பிட்ட உடனே தூங்குறோம், டைஜஸ்ட் ஆகாது தோணுனா டே டைமில் நம்ம அடை மார்னிங் டிஃபனாக வச்சுக்கலாம். இப்போ இது அவ்வளோவையும் 3 டைம்ஸ் வாஷ் பண்ணி ஃப்ரெஷ் வாட்டர் விட்டுட்டு காட்டுறேன் உங்களுக்கு. இப்போ இந்த அடையை நான் அடைக்குள்ள அரிசி பருப்பை 3 வாட்டி வாஷ் பண்ணிட்டேன். இதை ஃப்ரெஷ் வாட்டர் விட்டு நினச்சிக்கணும். இந்த அடையில் அளவுகள் சரியாக இருந்தாலும் உங்களுக்கு அடைக்கு என்னெல்லாம் போட்டு அரைக்கிறோங்கிறதா அந்த அடைக்கு டேஸ்ட்டை கொண்டு வரும். இது வாக்கத்துக்குள்ள பக்குவத்தை கொண்டு வரும். போடுற பொருள் டேஸ்ட்டை கொண்டு வரும். நம்ம இதில் எல்லா பொருள் போட பொருள் அரைக்கும் போது சொல்கிறேன். நம்ம அடைக்கி நினச்சோம் இல்லையா, அது 4 ஹவர்ஸில் அடைக்கி ஊறியாச்சு. பார்த்தாலும் தெரியும், பருப்பு எல்லாம் பெருசு பெருசாக இருக்குது, ஊறியாச்சு. இப்போ நம்ம இதை அடைக்கி அரைக்க போகிறோம். அதுக்கு தேவையான பொருள் கருவேப்பிலையே நம்ம அதில் போட்டு அரைச்சிடலாம். அடுத்தது உப்பு, வெந்தயம் போடணும் கொஞ்சம் கலர் கிடைக்கும் அடை வாக்கும் போது. பெருங்காயம் வாசனைக்கு, காரத்துக்கு 2 பச்சை மிளகாய், 2 மிளகாப்பழம். நம்ம இப்போ இதில் நான் வந்து எப்படி அரைப்பேன் அப்படின்னு சொன்னால், எல்லாம் ஒரே இடுக்கு போட மாட்டேன், ஒவ்வொரு இடுக்கு போடுவேன். நான் இப்போ நான் மிக்சியில் போடுறேன். இவ்வளோ மிக்சியில் கொள்ளாது. ஸோ 3 டைம்ஸாக தான் இதை அரைக்க முடியும். ஒரு டைம் போட்டேன். இப்போ நான் இதில் முதல்ல போட போகிறது கருவேப்பிலை. அரைச்சி வரும்போதே க்ரீனிஷாக வரும். தண்ணிங்கிறத கொஞ்சம் விட்டுக்கோ, ரொம்ப அடைக்கி தண்ணியோட வேணுமான அப்புறம் விட்டுக்கலாம். எல்லா ஈடுக்கும் கொஞ்சம் கொஞ்சம் அரையறதுக்குள்ள தண்ணி போதும். ஸோ இந்த ஃபர்ஸ்ட் ஹீட்டில் நீ வந்துட்டு பச்சை மிளகாய் எல்லாம் போட மாட்டேன். 3 ஹீட்டில் அப்படி தான் போடுவேன் நான். அது ஏதோ அப்படி பழக்கம், அழகாக இருக்கும். க்ரீன் கலராக சுவிட்சே போடல. இதை வெறும் கருவை போட்டு அரைக்கும்போது உங்களுக்கு க்ரீனிஷாக இருக்கும், தெரியுதா? அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால என்றைக்கே முதல்ல வெறும் கருவை போட்டு அரைக்கிற ஒரு வழக்கம். நான் அடைக்கி கொஞ்சம் கரகரான்னு அரைப்பேன், ரொம்ப மையாக அரைக்கிறது இல்லை.
இப்போ அடுத்தது நம்ம இன்னொரு ட்ரிப் போடுறவன் அதை நான் சால்ட்டை தவிர பாக்கி எல்லாம் போடும். ஏன் சால்ட்டு கடைசியாக போடுறேன்னா எதையும் காரணம் வச்சு இன்னைக்கு இல்லை என்றைக்குமே கரண்ட்னு ஒன்று போயிடுச்சுன்னா உப்பை மொத்தத்துக்கு போட்டோம்னா அந்த உப்பு கரிக்கும். இப்போ இதில் நான் போட போகிறது ஒரு 1/4 டீஸ்பூன் வெந்தயம். அது கொஞ்சம் அடக்கி கலர் கிடைக்கும். அடுத்தது 2 மிளகாப்பழம், அது ஒரு 1 கிலோ விழுந்தாச்சு. 2 பச்சை மிளகாயும் 1 பச்சை மிளகாயும் நீங்கள் காரத்தக்கரை போட்டுக்கலாம். பட் அடை டேஸ்டாக இருக்கமான 2 பச்சை மிளகாயும் போடலாம். பிகாஸ் நம்ம 2 லோட்டாக அரிசி அரைச்சோம். அடுத்தது நம்ம இதில் பெருங்காயம் போடுறோம். பெருங்காயங்கிறது அடைக்கு ரொம்ப நல்ல வாசனை தூக்கி கொடுக்கும். இப்போ கொஞ்சம் தண்ணி இதை அரைச்சிட்டு கடைசி இதில் நான் உப்பு போடுற வழக்கம். இப்போ பாக்கி எல்லாத்தையும் போட்டு அரைச்சதை இது 2வது. இப்போ அடுத்தது 3வது நம்ம வேற கலர். அதான் பாயிண்ட். இது வேற கலராக இருக்கும். பிகாஸ் இதில் கருவேப்பிலை கிடையாது. போடுறது பார்த்தா கூட அழகாக விழுந்துருக்கும் பச்சைக்கு மேலே. இப்போ அடுத்தது நம்மள்கிட்ட இருக்கிறது ஒரே ஒரு ஏடு. இதில் மெயினாக பார்க்க வேண்டிய இந்த கரும்பு தோல் இருக்கேன், அதை தூர போட்டாது. அது ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது, சக்தியை கொடுக்கும். ஒரு காலத்தில் உங்களுக்கு தெரியுமோ, நான் இந்த மாதிரி உளுந்தே கிடைக்காது, வெள்ளை உளுந்தே கிடைக்காது. இதே கருப்பு உளுந்து தான் கிடைக்கும். அதை என்ன செய்வோம், அந்த தொலி நிறைய இருக்கும், மொத்தத்தையும் இருக்கிறத மொத்தம் யூஸ் பண்ண சொல்லிட்டு அந்த இதை மாட்டுக்கு போடுவான். மாடு அவ்வளோ சக்தியாக இருக்கும். அதாவது அடைக்கிறதா இப்படி வச்சுப்பா. தோசை கருப்பாலே அதுவும் அதே கருப்பு முழு உளுந்து தான் கிடைக்கும். லைட்டாக சால்ட்டு 1.5 டீஸ்பூன் போட்டு கல்லுப்பு நான் கல்லுப்பு தான் போட வழக்கம். எனக்கு மிக்சியாக கூட அரைஞ்சிடும். இல்லைன்னா எங்கள் இடத்துல குழம்புக்கு எல்லாத்துக்குமே நம்ம கல்லுப்பு தான் போடுறது வழக்கம். இதையும் அரைச்சிட்டா நம்மளுக்கு அடைக்க அரைச்சாச்சு. இதுக்கும் கொஞ்சம் நிறைய தண்ணி வேண்டாம், ஏன்னா கொஞ்சம் தான் இருக்குது, அதனால கொஞ்சம் தண்ணி. உங்களுக்கு தேவைப்பட்டதுன்னா நீங்கள் தண்ணியை கொஞ்சம் விட்டுக்கலாம். சில மிக்சர் ரொம்ப கம்மியாக தண்ணி விட்டு அரைக்காதுன்னு இருக்கும். இப்போ 3வது இடையும் விட்டாச்சு. பேட்டர் ரெடி. இப்போ தான் பச்சை எல்லா கலரும் அதில் இருக்கும். ஸோ இது தோசை மாவு மாதிரி பொங்க வேண்டாமா? நிறைய பேர் அடமாவையும் அரைச்சிட்டு கொஞ்ச நேரம் வெளியே தான் இல்லை ஒரு 2-3 ஹவர்ஸ் கழிஞ்சு அடைச்சா நல்லாயிருக்கும். அடமா பொங்கவே வாத்தா நல்லாயிருக்கும். வாத்தா நல்லாயிருக்கும். என்ன பொங்கவே கூடாது. பொங்கினா எங்கள் ஊர் அது பேர் என்ன, இன்னைக்கு அடை தோசையா அப்படின்னு கேட்பா. அரைச்ச உடனே வாக்குற ஆளுகளும் ஜாஸ்தி, ஏன்னா அம்மியில் தான் அரைப்பா. இது அப்படி இல்லை, ஆனால் ஒரு 2 ஹவர்ஸ் கழிஞ்சு பார்க்கலாம். இன்னும் கார்த்திக் டைம் இருக்கேன் நமக்கு. ரைட். மாவு கட்டியாக இருக்குது. இதில் அடை வாக்குறது கஷ்டம். ஸோ கொஞ்சம் மிக்சியை அலம்பி விட்டுருங்க. பார்த்து விடுங்க. டக்குன்னு பொத்து எதையுமே செய்திடாதீங்க. உங்களுக்கு இது அடை காணுமா சரி, ஓகே, இன்னும் கட்டியாக ஃபீலிங் இருந்தால் விட்டுருங்க போகிறோம். ஒரு காலத்து அடையை கரகரன்னு கட்டியாக அரைப்பா. அடக்கி அடைய அரைச்சாலும் தோசை அடை வாத்தாலும் தொடை வாத்தாலோங்கிற மாதிரி சொல்லுவா. போகலாம் நல்ல பட்டியாக வைப்பா. நீர்னாலும் நேரம் நிறைய லாங் பயணம் போகிறா வச்சுக்கோங்க. அந்த வண்டி மாட்டு வண்டியில் கட்டியாக அரைச்சி நல்ல பொத்தையாக தட்டி கொடுத்தா மத்தியானம் வரைக்கும் மேலே பசிக்காதான், சாயங்காலம் வரைக்கும். எண்ணெய் காஞ்சாச்சு. இப்போ நம்ம கல் காஞ்சாச்சு. ஐடாலி கல்லு காஞ்சாச்சு. இந்த ஒன்று வச்சுருக்கேன், தப்பாக சொன்னால் சரியாக்கி தரணும். இப்போ நம்ம இதில் அடை வாக்க போகிறோம். ரொம்ப மெல்லிசா வாத்தோம்னா 6 அடை சாப்பிட முடியாது. இந்த அடை நேவேதி அடை. ஸோ நம்ம ரொம்ப ஒன்றும் எண்ணெய் விட வேண்டாம். இப்போ நம்ம அடைய மறுத்தி போடுறோம். இப்போ மறைச்சி போட்டதுக்கப்புறமா நெய்வேத்தியம்ங்கிறதால சொட்டு நெய் விடுறேன். இந்த நெய்யை நம்ம நல்லா எல்லா பக்கமும் ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். ஆற்றுல சாப்பிட்றவங்களுக்கு நெய் வேணுங்கிறது இல்லை. நெய்ங்கிறது காய்ச்சி என்னடா நெய் அப்படின்னு நினச்சிக்கோன்னா நெய்வேத்தியத்தோட நெய். இன்னும் நிறைய பேர் நெய் விட்டு அடை சாப்பிட்றவா இருக்காங்க. நாங்கள் சாப்பிட்றது இல்லை, பட் நெய்வேத்தியத்துக்கு அடைப்போம். எங்கள் ஊரில் குழந்தைகிட்டக்க வெந்ததோ வேகல்லை அப்படின்னு சொல்லுவாள். குழந்தை விஷயம் உட்காந்துருக்கும். எப்படா தருவான்னு தட்டை உட்காந்து
வெந்ததோ அதே பார்த்து வாயம் பார்த்துட்டு இருக்கிறதுக்குள்ள அந்த அடை வெந்துடும். அடை வந்து தோசையை விட கொஞ்சம் டைம் எடுக்கும் வேகிறது. அது கொஞ்சம் கரகராக அரைக்கிறோம் இல்லையா, தோசை மாப்பிள்ளை நல்ல மையாக அரைச்சிருக்கும். இப்போ நிமித்தி போடுறேன். வெந்ததோ வேகலையோ போடுறேன். கொஞ்சம் கூட வேகலாமா? இல்லை வெந்திருக்கு. வேந்திருக்கு. ஸோ நம்ம இதை என்ன பண்ணுறோம், இந்த பிளேட்டில் எடுக்கிறோம். நான் இன்னொரு அடையும் பார்க்குறேன். இப்போ அடை பார்த்தாச்சு. இந்த அடைக்கு தொட்டுக்க வெண்ணெய். சாமி நெய்வேத்தியமும் இந்த வெண்ணையும் வெல்லமும் போட்டு தான் நெய்வேத்தியம் பண்ணோம். ஓகே, ஸோ இது மடக்கக்கூடாது இல்லையா? இதை மடக்க, சாமி நெய்வேத்தியத்துக்கு மடக்கக்கூடாது. ஓகே, பர்ஃபெக்ட். ஸோ கார்த்திகைக்கு நெய்வேத்தியத்துக்கு எல்லாம் ரெடி. நெல் பொரி, அவல் பொரி, அடை, வெல்லம், பார்த்தா அது அப்பம் மாதிரியே இருக்கு இல்லையா? வெல்லம், வெண்ணெய், அப்பம். அது வெண்ணெய் வெல்லம் அப்பம் மாதிரி இருக்கு சொன்னால் ஐ வில் டூ லைக் திஸ். ஸோ நீங்கள் இன்னைக்கு சாயங்காலம் இது எல்லாத்தையும் பண்ணி நெய்வேத்தியம் பண்ணுங்க. நான் இங்கே சாயங்காலம் விளக்கேற்றிட்டு முடிஞ்சால் விளக்கோட வீடியோவையும் அப்லோட் பண்ணுறோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் த வீடியோ. பாய்.